திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒரு பால் விளங்க வயங்கும் மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பர்களே வணக்கம். நலம் நலமறி ஆவல். இது நமது விழித்திரு சேனலில் 20வது பதிவு. இந்த பதிவின் தலைப்பு இருளும் ஒளியும். நண்பர்களே, இவை இரண்டும் தான் இவ்வுலகை ஆள்கின்றது. அதற்குள் ஓம் என்ற பிரணவ ஒளி, யூனிவர்சல் சவுண்டு, அதுவும் ஊடுருவி உள்ளது. பஞ்சபூதங்களும் இம்மூன்றின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன. இந்த இயக்கங்களின் ஒட்டுமொத்த சூத்திரம்தான் ஏக இறைவன், இறை சக்தி. இதில் இரவினை ஆள்வது சந்திர ஒளி, பகலினை ஆள்வது சூரிய ஒளி. ஆக இவை இரண்டுமே இறைவனின் அம்சமே. இருளும் ஒளியும் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளும் பகிர்மானம்தான் இந்த பூமியின் சுழற்சியில் நடக்கும் நிகழ்வுகள். மனித வாழ்வையும் இந்த இரண்டு நிகழ்வுகள் தான் கட்டி ஆள்கின்றன. நமது கண்களில் கூட வலது கண் சூரிய அம்சம் என்றும் இடது கண்ணை சந்திரனின் அம்சம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, இவை இரண்டும் இந்த பூமியில் எண்ணற்ற அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. அதையும் பார்க்கலாம். இதில் என்ன அதிசயம் இருக்கு? எப்பவும் போல பகலில் வேலை பார்க்கிறோம், சம்பாத்தியம் செய்கிறோம், வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேடுகிறோம், தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இரவில் ஓய்வு எடுக்கிறோம், அவ்வளவுதானே? உண்மைதான். ஆனால் கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு சூரியன் மறையவே இல்லை, இரவே வரவில்லை, அல்லது இரவானது விடியவே இல்லை. ஒரு 10 நாளைக்கு சூரியன் உதயமாகவே இல்லை. என்ன நடக்கும்? அதேபடி கோடான கோடி ஆண்டுகளாக இது மிகவும் சரியாக நிகழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. ஆமாங்க, இந்த பூமி சுழலும் வரை இந்த நிகழ்வு மாறாது. ஒருவேளை இந்த பூமி சுழற்சியை நிறுத்திவிட்டால், நண்பர்களே, என்ன இது புது கதையாக இருக்கே என்று நீங்கள் கேட்பது உங்களின் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது. இந்த உலகில் நிகழும் எல்லா இயக்கத்திற்கும் ஒரு நாள் முடிவு என்பது வந்தே தீரும். இந்த பூமியானது தனது சுழற்சியை கூட்டினாலோ குறைத்தாலோ அதனால் புவியீர்ப்பு விசையானது ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். புவியீர்ப்பு விசை அதிகமானால் இந்த பூமியின் மேலுள்ள அனைத்தும் மண்ணுக்குள் மண்ணாக மறைந்துவிடும். ஒருவேளை புவியீர்ப்பு விசை குறைந்தால் எல்லாம் அந்தரத்தில் பல்ட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மனிதன் சேர்த்து வைத்த அத்தனை பொருளும் திடப்பொருள்களும் எல்லாம் பூமியை விட்டு கிளம்பிடும்லாம், அந்தரத்தில் சுற்றிகிட்டு இருக்கோம். இவனும் அந்தரத்தில் தான் எங்கேயாவது தொங்கிக்கிட்டு இருப்பான். நண்பர்களே, இது எனது கற்பனை அல்ல. கடந்த மகா சிவராத்திரி அன்று ஏக இறைவனால் இவ்வுலகிற்கு அறிவுறுத்தப்பட்ட எச்சரிக்கை. இறை தத்துவத்தை சீண்டாமல் இருக்கும் வரை கேடு எதுவும் நிகழாது. ஆனால் மனிதன் அதை மாற்றும் வேலையை தொடங்கிவிட்டான். எவன் ஒருவன் தன்னை மிகச்சிறந்த அறிவாளி என்று தன்னை வெளிப்படுத்த நினைக்கின்றானோ அவனே முதல் முட்டாள் என்பதை ஒரு நாள் உலகம் உணரும் என்ற கருத்தையும் அவன் அருள் பெற்று இங்கே பதிவு செய்கிறேன். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டையும் இங்கே பதிவு செய்கிறேன். செயற்கை கருத்தரிப்பு என்று ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தவுடன் இயற்கையாக நிகழும் கருத்தரிப்பு என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் மனித இனம் இனப்பெருக்கமே இல்லாத நிலை கூட வரலாம். கொஞ்சம் இப்படி யோசியுங்கள். இயற்கை முறையில் பிறக்காத குழந்தை, வளர்ந்து வராத மனிதன் செயற்கையாக உருவாக்கப்படும் பொழுது அவன் செயற்கையாகவே கருவுற்று வளர்ந்து ஆளாகிறான். அப்படிப்பட்ட மனிதன் வரும் காலங்களில்
எப்படி இந்த இயற்கையின் விதிகளை மதித்து இறை தத்துவத்தை மதித்து நடந்து கொள்வான் என்பது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி செயற்கையாக வளரும் மனிதன் இயற்கையின் தத்துவத்தையும் இறைவன் தத்துவத்தையும் ஏற்கும் மனநிலை இல்லாமல் கூட போகலாம், அல்லது அதை மீறும் செயலையும் அவன் செய்யலாம். அணுவுக்குள் அணுவாக உள்ள இறைவன் உயிரணுவின் செயல்பாடுகளை நிறுத்துவது போல அண்டத்தில் பேரண்டமாக உள்ள இறைவன் அதன் சுழற்சியை கொஞ்சம் நிறுத்தினால் என்ன ஆகும்? இந்த பூமியில் நிகழும் பகல் இரவு மாறும் அந்த நிகழ்வு நின்றுவிடும். அமெரிக்காவில் பகல் பகலாகவே இருக்கும், இந்தியாவில் இரவு இரவாகவே இருக்கும். இப்பொழுதே வடதுருவத்தில் உள்ள சில நாடுகளில் நார்வே, கிரீஸ், பின்லாந்து, கனடாவின் வடபகுதிகளெல்லாம் பகலாகவே இருக்கிறது, இரவு என்பதே வருவதில்லை. 12-1 மணிக்கு சூரியன் மறையும், மறுபடியும் 3 மணி 4 மணிக்கு உதயம் ஆகிடும். அப்படிங்கிற நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது நாம் அனைவரும் அறிந்ததே. அப்போது அங்கே வடதுருவத்தில் பகல் இரவாகவில்லை, இங்கே தென் துருவத்தில் இரவு பகலாகவில்லை, இரவு இரவாகவே இருக்கிறது, பகல் பகலாகவே இருக்கிறது என்றால் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? காலையில் 6 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்காவுக்கு போயிடணும். அங்கே போய் அலுவலெல்லாம் முடிச்சுட்டு வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சாயந்தரம் 6 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி தூங்கிறதுக்கு இந்தியாவுக்கு வரணும். நண்பர்களே, நான் இதை பதிவு செய்வது கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கும், ஆனால் அதுவும் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இப்போ ஒரே பெட்ரூமில் இருவர் தூங்குறாங்க. இருவரில் ஒருவருக்கு தூக்கம் வருது, இன்னொருவர் புக்கு படிச்சிட்ருக்காரு அல்லது மொபைல் பார்த்துக்கிட்ருக்கிறாருன்னா உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ணு அப்படின்றோம். அப்போ தூங்குவதற்கு அந்த இரவு நேரம் நமக்கு அவசியமாகிறது. அப்போ நான் சொல்கிற மாதிரி வேலை பார்ப்பதற்கு அமெரிக்காவிற்கும் தூங்குவதற்கு இந்தியாவுக்கும் வந்துவிட்டு போகணும். அப்போது சூப்பர்சோனிக் விமான சேவை தினமும் நடக்கும். ஒளியை விட வேகமாக ட்ராவல் பண்ணலாம். நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது கற்பனை அல்ல. மனிதன் இவ்வளவு வேகமாக போய் கொண்டு இருந்தானா அடுத்த 10 ஆண்டுகளில் இதுவும் நடக்கும். இப்போவே சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் வேலை என்பது இரவு பகல் என்று பாராமல் நடக்க ஆரம்பித்து விட்டது. இறைவன் முடிவு பண்ணிட்டா எப்போ வேண்டுமானாலும் இது நிகழும். என்ன தினமும் அமெரிக்கா போயிட்டு வந்தால் ஜாலியாக தான் இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இல்லையா? நண்பர்களே, ஏற்கனவே மறைந்த நமது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன் கூறியது போல பதிவிட்டு இருந்தார். இனி வேலை செய்யும் அலுவலகமானது வேலைக்கு வெளியில் செல்ல வேண்டியது வராது, வீட்டிற்கே வந்துவிடும் அலுவலகம். கணினி மூலமாக அது நடக்கும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவர் பதிவிட்டு இருந்த அந்த நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 25-30 ஆண்டுகளில் அந்த மாற்றம் வந்துவிட்டது. சரியா? இங்கே சுஜாதா கற்பனை மட்டும் நிஜமாகும், இந்த சுப்பிரமணியனின் கற்பனை நிஜமாகாதா என்ன? சில நாட்களுக்கு முன்பு நமது நாட்டிலிருந்து தினமும் வேலைக்கு மலேசியா சென்று வரும் ஒரு பெண்ணின் பதிவு கூட யூடியூப் சேனலில் வந்திருந்தது. இறை தத்துவத்தை இயற்கையின் விதிகளை மீறும்போது, ஓவர்லுக் செய்யும்போது அதன் விளைவுகள் மனித இனத்திற்கு கேடாக மாறும் என்பது திண்ணம். இந்த கலியுகத்தில் அவ்வளவு அட்டூழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு சில மட்டும் பார்ப்போம், ஏன்னா இந்த பதிவு அதற்கானது இல்லை. இங்கே என்ன நடந்து கொண்டு இருப்பது என்ற விஷயங்கள் அனைவரும் அறிந்ததே. 3 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலில் கட்டாயப்படுத்தி ஈடுபட வைத்த ஒரு ஆசிரியை, அவளை ஆசிரியை என்று சொல்வது அந்த உன்னதமான வேலைக்கே சேவைக்கே அவமானம்.
தற்சமயம் அவள் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு வந்த அவள் ஆன்மீகவாதியாக மாறிவிட்டாள். நானே ஆதிசக்தி என்றும் அம்பாள் என்றும் வேஷம் போட்டுக்கொண்டு அவளை சுற்றி ஒரு கூட்டம் டிவி, மீடியா, யூடியூப் என்று வலம் வந்து கொண்டு இருக்கிறாள். வெட்கக்கேடான விஷயம். நாட்டில் கொலை, கொள்ளை, திருட்டு, 4-5 வயதே ஆன பெண் குழந்தைகளை பாலியல் செய்யும் கொடுமை இவையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை காலத்திற்கு இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த இறை தத்துவம் அமைதியாக இருக்கும் என்பது விளங்கவில்லை. உலகத்தில் அங்கங்கே நெருப்பால், வீசும் காற்றால் ஏற்படும் அழிவுகள், நிலநடுக்கத்தால் ஏற்படும் அழிவுகள், மழை நீரால் ஏற்படும் அழிவுகள் என்று பஞ்சபூதங்களும் தனது வேலையை ஆரம்பித்து விட்டன. மனிதன் இவற்றையெல்லாம் உணர்ந்து தன்னை திருத்தி கொண்டால் நல்லது. அன்பர்களே, கோடை காலம் வந்துவிட்டது. ஆனால் அதற்குள் முன்னதாக கடந்த 2 வாரமாக மரங்களிலிருந்து பழுத்த இலைகளெல்லாம் முற்றிலுமாக உதிர்ந்து மறுபடியும் துளிர்விட்டு புதிய இலைகள் தழைந்து கோடை காலத்திற்கு நிழல் தர அவைகள் தயாராகிவிட்டது. இயற்கையின் கருணை எவ்வளவு உன்னதமானது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த செயலை, இயற்கை நடத்தும் இந்த அதிசயத்தை இந்த உலகில் உள்ள எந்த அறிவாளியாவது இதுபோல் ஒன்றை செயல்படுத்தி காட்ட முடியுமா? இவற்றையெல்லாம் உணர்ந்து செயல்படாமல் போனால் கலியுகத்தின் ஆயுள் மிக விரைவில் முடிவுக்கு வரும். இயற்கையின் விதிகளை மீறினாலோ, இறை தத்துவத்தை மதிக்காமல் ஓவர்லுக் செய்தாலோ, இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு உடுக்கையை ஏந்திய சிவனின் கையும், தர்ம சக்கரத்தை சுழற்றி கொண்டு இருக்கும் மகாவிஷ்ணுவின் கையும், சக்தி வேலை ஏந்திய முருகப்பெருமானின் கையும் சும்மா இருக்குமா? அவர் கையில் உள்ள உடுக்கையின் சத்தத்திற்கு அண்ட சராசரங்களும் நடுங்கும். தர்ம சக்கரம் கொஞ்சம் வேகமாக சுழல ஆரம்பித்தால் ஒரு பயலும் தப்பிக்க முடியாது. இது கற்பனை அல்ல, கான்ஃபிடென்ஷியல். மகா சிவராத்திரி அன்று அறிவுறுத்தப்பட்ட எச்சரிக்கை. நண்பர்களே, இந்தோனேஷியாவில், அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி என்பது அனைவரும் அறிந்ததே, அங்கே தேர்தல் நடந்தது. தேர்தலில் வெற்றி பெற்று ஒருவர் அதிபரானார். அவரிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்ற அந்த கேள்வி. அதற்கு அவர் அளித்த பதில் என்ன தெரியுமா? அது மகாவிஷ்ணுவின் கையில் சுழன்று கொண்டிருக்கும் தர்மச்சக்கரம் என்று பதிலை அவர் தந்துள்ளார். மனிதன் கண்டுபிடித்து வைத்துள்ள அணு ஆயுதங்களையோ இல்லை மற்ற போர்க்கருவிகளையோ அவர் குறிப்பிடவில்லை. எனவே அவர் கையில் உள்ள சக்கரம் கொஞ்சம் வேகமாக சுழல ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் அழிவு என்பதும் மறுபக்கம் ஆக்கம் என்பதும் நடப்பதை நாம் தினசரி காணும் ஒரு நிகழ்வாகவே இருக்கும். இதை உலகில் உள்ள ஞானம் பெற்ற சித்தர்கள் அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவற்றை அறிந்து கொண்டு கொஞ்சம் தர்ம நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்து வந்தால் இந்த பூமியில் நாம் வீழ்ந்தாலும் ஒரு விதையை போல் மீண்டும் முளைத்து வந்து சிறப்பாக வாழலாம் என்பதையும் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன செய்வது என்று ஆலோசனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். போட்டு தள்ளலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச காலம் விட்டு வைக்கலாமா என்று. விதைத்த நெல் முற்றினால் விவசாயிக்கு அறுவடை, அட்டூழியம் முற்றினால் ஆண்டவனுக்கு அறுவடை என்று நமது சான்றோர்கள் சொல்லி வைத்தார்கள். மகாவிஷ்ணுவும் கலியுகத்தில் நடக்கும் அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்ட மறுபடியும் ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும் என்று ஆலோசித்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருப்போம் என்று சாந்தலிங்கமும் ஆலோசனை
சொல்லி கொண்டு இருக்கிறார். முடியவில்லை என்றால் அப்புறம் ருத்ரன் கையில் கொடுத்துருவாங்க. நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை வாழ வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள அரசாங்கமும் மக்களின் வாழ்வாதாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது. மக்களின் எதிர்காலத்தை, வரும் சந்ததியினர் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அங்கங்கே அட்டூழியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் மூடர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முட்டாள்களின் ஆட்சி என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். இதை நான் கூறவில்லை, நடக்கும் மீட்டிங்கில் இந்த விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கலியுகத்தில் காசுதான் கடவுள் என்ற நிலை மாறி இயேசுதான் கடவுள் என்ற நிலை வரும். இந்த இடத்தில் நான் குறிப்பிடுவது அந்த மகானின் அன்பு, கருணை, இறை தத்துவங்களை. இந்த கலியுகத்தில் நடக்கும் அட்டூழியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த பதிவு அதற்கானது இல்லை. நடக்கும் அதர்மங்கள் என்ன என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நண்பர்களே, இந்த பதிவில் இருளும் ஒளியும் என்ற தலைப்பில் சொல்ல வந்த விஷயங்கள் வேறு. ஆனால் கடந்த சிவராத்திரி அன்று எண்ணத்தில் பிரதிபலித்த விஷயங்கள் வேறு. அதைத்தான் இங்கே பதிவிட்டிருக்கிறேன். நண்பர்களே, இறை தத்துவங்கள் நிரம்பி உள்ள இடம் நமது ஆத்மாதான். அதில் இறைவன் அருவமாய் உருவமாய் குடிகொண்டு உள்ளார். அதை உணர்ந்து நமது ஆத்மாவின் கட்டளைப்படி நாம் இயங்க ஆரம்பித்து விட்டால் அதற்குள் அருவமாய் இருக்கும் இறைவன் நமக்குள் தோன்றுவார், நம்மை வழிநடத்துவார். அதுதான் என்லைட்மெண்ட். இந்த பதிவு ஒரு எச்சரிக்கை பதிவு என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள் உங்களது ஆத்மார்க்கமான செயல்களை செய்யுங்கள், அதை உணர்ந்து செயல்படுங்கள், அவன் அருள் பெற்று சிறப்புடன் வாழுங்கள் என்று வாழ்த்தி, எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.